வணக்கம் நண்பர்களே. மலர் மருந்துகளில் 14வது மருந்தாக நம்ம பார்க்க போறது ஹீத்தர். HEATHER ஹீத்தர். இதோடைய சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிக கவலை, மனவேதனை, அதை எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருப்பது. இது பாத்தீங்கன்னா எப்பவுமே இவங்களுடைய இந்த ஹீத்தரோட கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்களை பற்றியும் தங்கள் பிரச்சனைகளை பற்றியும் சிந்தித்துக் கொண்டே இருப்பது. சம்பந்தமில்லாத ஆட்களிட கூட தம்பட்டம் அடிப்பதுதான் இவங்களுடைய வேலை. தெரிஞ்சால் தெரியால் யாரும் கிடையாது, யார் மாட்டாலும் சரி இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து ஒரு விவரத்தை சொல்லுவாங்க. நான் இவர் வந்த கேரக்டர் என் கூடவே அலுவலகத்திலேயே ஒருத்தர் இருந்தார். இந்த இதுல இவங்க கிட்ட என்ன ஒரு பேசுறேன்னா, அவங்க பேசும்போது நீங்கள் கேட்டே தீரணும். ஒண்ணுமே குறுக்க பேசக்கூடாது. குறுக்க பேசினா முதல்ல நான் சொல்றதை கேளு, அப்புறம் பேசுவோம் பாருங்க. எந்த கேள்வியும் கேட்க அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க சொல்ற முழுமையா கேட்கணும். பேச்ச திசை மாத்தினா கூட மீண்டும் பழையபடி அதுக்கே வந்துருவாங்க. மற்றவர் நலனில் கவலை இல்லை. மற்றவர்கள் சொல்வதை கவனிக்கவே மாட்டார். எதைய பத்தியும் கவனிக்க மாட்டார். அவர் வேலை, அவர் வந்ததை அவரை சொல்லிடணும். நம்முடைய பிரச்சனைகளுக்கு, துன்பங்களுக்கு நாமே வழி கண்டுபிடிக்க வேணும்னு சொன்னா அதுக்கு ஹீத்தர் தான். அது எங்களுக்கு கிடைச்ச அனுபவம் என்ன, நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஏற்கனவே, இருந்தாலும் சொல்றேன் மறுபடியும். என் கூட என்னுடன் பணியாற்றிய ஒரு நபர். அவரு செங்கல்பட்டுல இருந்து வருவாரு. வந்து நுழைஞ்சோடனே உள்ள நுழைஞ்சு இப்படி காலரெல்லாம் தூக்கி விட்டு காத்து வாங்கிட்டு வந்தோடனே, இப்பதான் ரொம்ப இன்னைக்கு சிரமமா போச்சு துரசிங்கம் பாரு, என்னங்க பிரச்சனை அப்படின்னா. ஒண்ணும் இல்லைங்க, வீட்டு விட்டு கிளம்புனா கிளம்பும் போது பையன் வந்தான், அதை பண்ணான், அப்புறம் வந்தான், கொண்டாந்து வண்டியை கொண்டாந்தான், ட்ரெயின் ஏறினேன், சீட்டை பக்கத்துக்கு உட்கார்ந்தேன், சீட்ல பக்கத்துல இருந்தோம், பேப்பர் படிச்சுட்டு இருந்தான், ஒருத்தன் இப்ப பழம் வித்துட்டு வந்தான்றதுல இருந்து அவர் பி ஸ்டேஷன்ல இறங்குற வரைக்கும் நடந்தது அத்தனையும் அப்படியே ஆடியோ வீடியோட சொல்லுவார். திரும்பி பி ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி வெளியே வரும்போது யார் யாரெல்லாம் சந்திச்சோன்றதை பார்த்து அலுவலகத்துக்குள்ள யார் யாரை சந்திச்சு எல்லாம் பண்ணி இங்க வர வரைக்கும் அவ்வளத்தையும் சொல்லி முடிப்பார். குறுக்க பேசவே முடியாது. இது நான் எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்குன்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். இது எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன சார் இவர் தினம் காலைல வராரு, ட்ரெயின் ஏறத சொல்றாரு, வண்டியில பணம் வித்தத கதை சொல்றாரு, தினம் சொல்லிட்டு இருந்தா எப்படி சார், ரொம்ப எரிச்சலா இருக்கேன் சார், அவர் ஏகிட்ட சொல்லி அவரை மாத்திடணும் சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்பதான் அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் செங்கல்பட்டுல உண்டு. அவங்களெல்லாம் பேசும்போது கேட்டேன், என்னங்க பிரச்சனை? இல்லைங்க, அவர் இந்த பிரச்சனைன்னு இல்லைங்க, இப்ப எங்க வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, எங்க வீட்டுக்கு வந்தோடனே சொல்லுவாரு, வீட்டுல ஃபேமிலி பிரச்சனையை பத்தி சொல்லுவாரு, அந்த மாதிரி இருக்கும். சரி, அவங்க குடும்பத்துல உள்ளவங்களை பத்தி ஏதாவது விசாரிச்சு பாருங்களேன், என்னன்னு கேட்டு விசாரிக்கும் சொல்றாங்க, ஐயோ வீட்லயா, வீட்டுல இவரை பார்த்தாலே அவங்க ஒய்ஃப் ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க. ஐயோ வேண்டவே வேண்டாமாங்க. பசங்க ஐயோ அப்பா வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி பயந்து அவன் வேலையை பார்த்து பயந்துருவான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சார். இது கிட்டத்தட்ட ரொம்ப காலமா இருக்குது. நீங்க கேட்டதுனால இவ்வளவு கதை சொல்றேன். நான் ஃபேமிலி ஃப்ரெண்டு செங்கல்பட்டுல இருக்கனால இவ்வளவு கதை உங்களுக்கு சொல்றேன் சார் அப்படின்னா. சரின்ட்டு இவரை சரி பண்றதுக்கு நாங்க தான் எப்பவுமே எங்க டெக்னிக் அதுதான். வழக்கம் போல நாங்க ஒன்னா டீ சாப்பிடும் போது அல்லது டீ வரும்போது என்ன பண்ணோம், இவருக்கு என்ன பண்ண, ஹீத்தரை கொடுக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணேன். அவருக்கு நான் ஹீத்தர் கொடுத்தேன். சும்மா ஒரு மூணு நாள் தான் இருக்கும். ஏன்னா 2 ஜெனரல் டியூட்டி தான் வருவாரு, 10 to 5 வரைக்கும் தான் இருப்பாரு. அதனால நான் அவரை நம்ம அந்த பையங்களை செட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துறான்னு சொன்னோம். கொடுத்தாங்க. கொடுத்த பாத்தீங்கன்னா ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் வருவாரு. யாரு கூடயும் பேசாம அமைதி ஆயிட்டார். அது எல்லாரும், என்ன சார் நல்லா இருந்தா அவனை என்ன சார் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஒன்னும் பண்ணல, இப்ப நான் என்ன பண்ண இல்ல சார், இப்ப அவரு வராரு போறாரு, எந்த கதையும் அவர் பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த அனுபவம் என்னுடைய அலுவலகம் தான். அந்த மலர் மருந்துகளை நான் பயன்படுத்தி பார்த்து எல்லாமே என்னுடைய அலுவலகம் தான். எனக்கு வேற வெளிர் பழக்கங்களை விட ரொம்ப எளிமையாகவும் இருந்தது. சரி, ஹீத்தருக்கு ஒப்பிடுதல் யாருன்னு கேட்டீங்கன்னா அக்ரிமோனியை பத்தி ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம். இருந்தாலும் மறுபடியும் ஒரு ரிவிஷன் மாதிரியே சொல்றேன். அக்ரிமோனி நபர்கள் தன் கவலைகளை வெளியில் சொல்ல மாட்டார். எந்த கணவனும் அவரோட கவலையை வெளியே சொல்ல மாட்டார். ஆனா கவலையை மறக்கிறதுக்கு மற்ற டைவர்ஷன் எல்லாம் போவாருன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஹீத்தருக்கு ஒப்பிடுதல் அக்ரிமோனி. நன்றி நண்பர்கள்.